பீட்ரூட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்றலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவரும் நலமா? வாங்க நம்ம சூப்பரான ஒரு ஐஸ் ஃபேஸ் மசாஜ் பற்றி பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே 40-60 வயசு மாதிரி தோற்றம் வந்துடுது. நம்ம ஃபேஸை நம்ம எந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வரலான்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே இது சாப்பிட்ற கேக்குன்னு நினச்சிடாதீங்க. சூப்பரான மசாஜ், ஐஸ் மசாஜ். அது என்னன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மசாஜ் பண்ணுறோன்றது பாருங்கள். ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்ல சின்ன அந்த ஐ ஓரம் அந்த கருவளையெல்லாம் வர இடத்துலலாம் நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். பாருங்கள், அப்படியே நம்ம தேய்க்கும் போதே நமக்கு ஒரு கூல் ஃபீல் வரும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே கழுவணும்னு அவசியம் இல்லை. அந்த கர்ச்சீஃப் எடுத்து நம்ம லைட்டாக தொடச்சி விட்டுட்டுனாலே போதும். கொஞ்ச நேரம் நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னாக்கா குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து சாதாரண நேரத்தில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கர்ச்சீஃபால் ஈரம் பண்ணிவிட்டு கர்ச்சீஃபை ஈரம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த மாதிரி லேசாக தொடச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து ஃபேஸை வந்து சோப்பு போட்டு கழுவுறதை விட இந்த மாதிரி தொடச்சிட்டு விட்டுட்டோன்னா நம்ம அந்த ஐஸ் மசாஜ் பண்ணோம்ல, அதனோட எஃபெக்ட்லாம் வந்து நம்மளுக்கு ஃபேஸில் அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே விட்டுறணும். நம்ம இந்த மாதிரி ஒரு டவல் மாதிரி துணி மாதிரி கட்டிக்கிட்டு பண்ணோன்னா ட்ரெஸ்ஸில் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். வாங்க அந்த ஐஸ் பேக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ரீசரில் தான் நான் வச்சுருக்கேன். என்னடா அவள் ரெட் கலரில் தடவிட்டு இதை காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. அது இன்னொரு நாள் நான் வந்து ரெடி பண்ணது. இது ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் பண்ணி வச்சது. இது ஆனதுக்கப்புறம் நான் அந்த பேக் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு இது பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே நம்ம இப்படி வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கத்தியால் வச்சு இப்படி லேசாக இப்படி தட்டினானாக்கா கேக் மாதிரி வந்துடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ ஃபுல்லாக இன்றைக்கி சாதம் வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மேலோட ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடியில் இருக்கிற தண்ணியை இந்த ஒரு 6 கட்டத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கணும். இன்னாண்ட சைடு இருக்கிறது புதுசு. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த அடியில் இருக்கிற தண்ணியை ஊற்றணும்ல, அது வந்து மறுநாள் அப்படியே வச்சுட்டு மறுநாள் புளிச்சதுக்கப்புறம் ஊற்றுனது. இது இன்னொரு ரோவில் வந்து புதுசு. புரியுதா நான் சொல்கிறது? அந்த ஒரு ரோ வந்து இன்றைக்கி சாதம் வடித்து நம்ம மீதி தண்ணியை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா மறுநாள் காலையில் வந்து அது நல்லா புளிச்சிருக்கும் அந்த தண்ணி. இன்னொரு ரோவில் வந்து அப்பயே வடித்து அப்பயே யூஸ் பண்ணுற அந்த புது வடித்த தண்ணி. ஒரு ரோவில் புது வடித்த தண்ணி, ஒரு ரோவில் புளிச்ச சாதம் வடித்த தண்ணி. அதை தான் நான் வந்து ஃப்ரீசரில் முன்னாடி நாள் வச்சுட்டேன். அதை எடுத்து நான் அதில் ஒரு ஐஸ் கட்டியும் இதில் ஒரு ஐஸ் கட்டியும் 2 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஏன் நான் கர்ச்சீஃபால் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கையில் பிடிக்க முடியாது, வலிக்கும், ஒரு மாதிரியாக வலிக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா வலிக்காது. இதை பாருங்கள், நல்லா ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. ஈரம்லாம் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கையில் பிடிச்சி பண்ண முடியுது அப்படின்னாக்கா ஓகே. நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறது இன்னுமே ரொம்ப ரிசல்ட்டு தான். அந்த கருவளையம் இருக்கிற இடத்துல நம்ம நல்லாவே மசாஜ் பண்ணணும். இது வந்து நான் இன்னொரு நாள் பண்ணது அதுதான். அது வந்து சாதம் வடித்தது ஐஸ் கட்டி பண்ணி ஃபேஸ் மசாஜ் பண்ணிட்டேன். இது இன்னொரு நாள் டொமேட்டோ. இந்த டொமேட்டோ என்னன்னா, டொமேட்டோ வந்து நல்லா ஒரு 2 பெரிய டொமேட்டோ தோல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நான் வந்து மில்க்கு சேர்த்தேன், ராவ் மில்க்கு சேர்த்தேன், கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்தேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி
அந்த பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன். அதுதான் நான் வந்து மசாஜ் பண்ணேன். செம்மையாக இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ இது ஒரு பேக்கு கடலை மாவு. நான் கிராம் இது காமிச்சேன் இல்லையா, அது காணும். சரி, ஓகே. இந்த கடலை மாவில் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் செய்ய போகிறேன். சீவி வச்சுருக்கேன். நம்ம இதுக்குன்னு தனியாக எப்பயுமே பேக்கப் பண்ண வேணாம். நான் சீவி வச்சு, அதாவது நான் பொரியல் பண்ணுற டைமில் இதை எடுத்து நான் இப்படி யூஸ் பண்ணிப்பேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டோம்னா ஒரு 2 பாக்ஸில் நிரப்புற அளவுக்கு இருக்கும், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாக்ஸில் ஊற்றி வச்சிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு நம்ம முகத்தை எந்த அளவுக்கு அழகுபடுத்திக்கலாம் தெரியுமா? பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி ஒரு பாக்ஸும் காலி ஆகும்போது ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஒன்று சாதம் வடித்தது, அது வந்து கோதுமை மாவு, ரா மில்க்கு அண்டு என்னது தேன் கொஞ்சம் ஒரு சொட்டு விட்டுருக்கேன் அதில். இப்போ நம்ம இதில் சேர்க்கறது பீட்ரூட் சார் பண்ணோம்ல, அதை வந்து இதில் ஊற்றி வைக்கிறேன். அது அந்த ஓரத்தில் இருக்குது டொமேட்டோ. இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கிறத ஒன்று ஒன்றா பண்ணி நம்ம சேர்த்துட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். நான் இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு டைம் கிடைக்கும்போது எடுத்து நம்ம மசாஜ் பண்ணி நம்ம முகத்தை அழகுபடுத்திக்கலாம். சரியா? நம்ம புழிஞ்சி வச்ச பீட்ரூட்டு ஃப்ரீசரில் வச்சு தயாராகிடுச்சு. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணலாம். இன்னொரு கட்டி வந்து நம்ம கோதுமை மாவுன்னு சொன்னல, தேன் கலந்தது, ரா மில்க் கலந்தது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? இது வந்து அந்த கோதுமை மாவை போட்டு தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து நான் பீட்ரூட்டு அது மேலேயே பயந்துடாதீங்க, பேயினது நான் தான். பயந்துடாதீங்க யாரும். நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம 5-10 நிமிஷம் அப்படியே விடலாம், கர்ச்சீஃபால துடைக்காமல். நல்லா 10 நிமிஷம் கழித்து நார்மல் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இது பீட்ரூட்டு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம 10 நிமிஷம் ஃபேஸில் விட்டுட்டு பண்ணால் ரொம்ப க்ளோவாக இருக்கும். மற்றது ஐஸ் பேக்குனால் நம்ம அப்படியே தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். சோப்பு போட்டு கழுவணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சோப்பு போடாமல் இருந்தோன்னா அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக ஃபேஸில் நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா வேணும்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி மேக்கப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணும்போது, மேக்கப் மீன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண ஒரு க்ரீம் அது போட்டுட்டு பவுடர் அடித்தோம்னாக்கா கலையவே கலையாது, நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. நம்மளோட ஃபேஸ் பேக் இது தான், ஃபேஸ் ஸ்க்ரப் இது தான், அதாவது நேச்சுரல், சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இது குளிக்கிற டைம்ன்றதுனால நம்ம அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துடலாம். குளிக்கும் போது நம்ம சோப் போட்டு கழுவிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. ஒரே ஒரு முறை தான் சோப்பு போட்டு கழுவியிருக்கோம். நல்லாவே க்ளோவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து எப்பயுமே இது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து வயதான தோற்றம் வந்து சீக்கிரமாக ஏற்படாது. நமக்கு ஒரு டைமும் இதுக்கு அதிகமாக ஆகாது. ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் நம்ம ஐஸ் மசாஜ் பண்ணி கழுவிட்டோம்னா நம்ம ஃபேஸு செம்மையாக இருக்கும், க்ளோவாக இருக்கும். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினச்சி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடித்த வகையிலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதும் சிரிப்போம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவோம். இதுதான் நம்ம தாரக மந்திரம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 60 வயது தோற்றத்தை தடுத்துருங்க. எப்பயும் இளமையாக இருந்துருவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். பாய். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் போயிடாதீங்க. இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இருக்க சொல்கிறேன். நேற்று ஈவினிங் நம்ம வந்து அந்த
கோதுமை மாவு, ரா மில்க்கும் ஒரு சொட்டு தேன் கலந்து ஃப்ரீசரில் வச்சு அந்த ஐஸ் கட்டியும், பீட்ரூட் சாறும் கடலை மாவும் கலந்து ஃப்ரீசரில் வச்சு அந்த ஐஸ் கட்டியும் 2 ஐஸ் கட்டியும் நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணி காமிச்சோம். இது வந்து நம்ம ஃபேஸில் 10 மினிட்ஸ் விட்டுட்டு கழுவும்போது ரொம்ப க்ளோவாக இருந்துச்சு. ஈவினிங் காமிச்சோம் உங்களுக்கு. நைட்டு நான் தூங்கி எழுந்திருக்கும் போதும் பாருங்கள், இன்னும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை. உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நான் அப்படியே வீடியோ எடுத்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. கருவளையம் எனக்கு இருக்கிறது தெரியிற மாதிரி இருந்ததுனால தான் நான் இது ரெகுலராக 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.